நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, அப்போ முதல்ல பண்ணிட்டு இருக்கிற போது இது இவெல்லாம் தொடவே மாட்டேன். நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா என்னடா குட்டி பிடிச்சி அறுத்துருக்கிறேன்பாங்க. கொழுப்பு நல்லா இந்த மந்தம் ராட்டு மந்தம் இருக்கணும். ஒரு ஆட்டுக்கு சராசரி குறைஞ்சபட்சம் அவங்க அந்த அப்போ அறுக்கிற போது ஒரு 7-8 கிலோ கொழுப்பு வரணும். வந்தாங்கன்னா 1 கிலோ கறி வெட்டினாங்கன்னா அந்த 1 கிலோ கறியில் 1/4 கிலோ கொழுப்பு இருக்கணும். அப்போ வந்து விறகடுப்பில் சமைச்சாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ எடுக்கிறாங்கன்னா அதில் 1/2 கிலோ கொழுப்பு சௌகரியமாக இருக்கணும். சரிங்கண்ணா. 1/2 கிலோ கொழுப்பு இருந்து அவங்க கிளறி அந்த கொழுப்போடு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பார்த்தோம்னா ஏருக்கு மாற பூராமே மாறி போச்சுங்க. அப்போ வந்து விறகடுப்பு சாப்பாடு, ஊசி மருந்து அதிகமாக கிடையாது, ப்ரெஷர் சுகர்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி குக்கரு அத்தனை நோவு நொடியும் வந்துருச்சு. ப்ரெஷரு சுகரு எல்லாமே வந்துருச்சுங்க. அப்போ அப்படி பார்க்குற போது இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அந்த காலத்தினுடைய சிஸ்டம் வந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் போன காலம் அது. இன்றைக்கி அத்தனையுமே உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இந்த மட்டன் ஐட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு சில பேருமே மட்டன் சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் மட்டன் சாப்பிட்ட அளவுக்கு உடம்பு கெடுதலாம் போயிட்டுருக்குங்கிறது சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை வந்து நல்லா வேக்காடு கொடுத்து குழம்பை இறக்கி வச்சு சாப்பிடணுங்கிறது யாருக்குமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே வட்டலை சாப்பாடு போடணும். அது வந்து நோக்காடு அத்தனையும் கொண்டு வருது அவங்களுக்கு. அதை வந்து சொன்னால் இப்போ எல்லாருமே சிரிப்பாங்க. அதுதான் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இதுதாங்க. சரிண்ணா, இந்த ஆட்டுக்கறியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் இது? எனக்கு பிடிச்ச சமையல்னாங்க நல்ல குழம்பு ரசமாட்டை வைக்கிற அளவுக்கு வச்சு நல்லா களி கிளற அளவுக்கு கிளறி, சரிங்கண்ணா, வட்டலில் போட்டு கறி ஒரு இதில் வச்சு அப்படியே சாப்பிட்றத நம்மளுக்கு 1 கிலோ வச்சு சாப்பிட்ணும். ராஜகிரன் மாதிரியா? எப்பவுமே அப்படித்தாங்க. சரி, நல்லா ராய்க்களின்னா ராய்க்களி கிளறி குழம்பு கெட்டியாவெல்லாம் சாப்பிட்றதுக்காக ரசமாட்டு தான் இருக்கணும். களி ஒரு உருண்டையை வச்சு கறி ஒரு பக்கம் வைக்கிற அளவுக்கு அதே மாதிரி உருண்டை அளவுக்கு வச்சு தான் சாப்பிடுவோங்க. அப்போ சாப்பிட்ட சாப்பாடு தான் அது எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு கறி உண்ட மாதிரியும் இருக்கு, இல்லைன்னா கறி உங்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போதைக்கு இப்போதைக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே மாறி போச்சுன்னு வைங்களேன். அன்னைக்கு உங்கிற கறி சுத்தமாக மறக்கிற அளவுக்கு ஆகி போச்சுங்க. அன்னைக்கு ஆடு பெரிய ஆட்டில் தான் கறி உம்போம். குட்டி இந்த மாதிரி குட்டியில் கறி உங்கவே மாட்டாங்க. அப்பா காலத்துலேயோ தாத்தா காலத்துலேயோ நல்ல ஒரு 20-25 கிலோ சைஸ் ஆடு அறுத்தா தான் கறியை உம்போம். ஓகே, சரிண்ணா. அது கொழுப்பு ஐட்டங்கிறது இது மட்டும்தாங்க. கொட்டையாட்டில் தான் கொழுப்பு அதிகமாக இருக்குங்க. வரட்டாட்டில் இருக்கும். ஈத்து மாறுதெல்லாம் அது வரட்டாட்டில் இருக்கு. சரிங்கண்ணா. அதையெல்லாம் அறுக்கிற அளவுக்கு அது குழம்புகள்லாம் இதாகாது. காரமடை பகுதியில் மட்டன் கடை இருக்குங்க. இந்த ஒரு கடையை நோக்கி தான் வந்திருக்கோம். எப்படி இந்த ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வேறு உங்களை பற்றி ஒரு அறிமுகம்? செல்வகுமார். எத்தனை ஆண்டுகளாக கறிக்கடை வச்சுருக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு பரம்பரையாக வச்சுருப்போம். பரம்பரையாக தாத்தா பாட்டங்கள்லேருந்து? தாத்தா. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பையனும் அதில் சப்போர்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்குண்ணா இந்த தொழில்? கரெக்டாக நேர்மையாக பண்ணினா போடலாம். இல்லுமுள்ளு பண்ணிட்டா அதுனா ஜெயிக்க முடியாது. ஒரு ஆட்டை பார்த்தோன்னே எத்தனை கிலோ விழுகுங்கிறது தெரியுங்களாண்ணா உங்களுக்கு? இருக்குதுங்க. நல்லா ஊட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 12 கிலோ வரும். பால் அடிக்காமல் இருந்ததுன்னா மேப்பு குட்டிகள் ஒரு 10 கிலோ வரும். 10 கிலோ வரும். மேவுக்கு வத்துச்சுன்னா 8 கிலோ 7 கிலோ இந்த சைடில் அவ்வளோதான் வரும். எப்படி நீங்கள் வாங்குவீங்க? வெயிட் பார்த்தோன்னே தெரியுமா? வெயிட்டு பிடிச்சி பார்த்து தான் வாங்குவாங்க. வெயிட் ஒரு நோட்டத்துக்கு ஒரு 10 கிலோ வருதுன்னா அவங்க இப்போ வந்து ஆடுக்கு வரத்து வந்து ரொம்ப டல்லு. சீசனுக்கு வந்து ஆடுக்கு வரும்போது இது ஒரு 8000 ரூபா 8500 கிடைக்கணும். ஒரு 8500 வாங்கினா தான் எங்களுக்கு ஆதாயம் உண்டு. இப்போ 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். 10 கிலோ தான் வருங்க. எப்படி நீங்கள் வெட்டிட்டாலும் 10 கிலோ தான் வரும். சரிண்ணா. ஓகே. மேல் ஜாமான ஒரு 700-800 மேல் ஜாமான கூலி நிற்கும். இதில் தில்லுமுள்ள பண்ணால் இதில் ஒரு 12 கிலோவும் கொண்டு வரலாம். அது நேர்முறையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால பரம்பரையாக நாங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஆளம்பு போட மாட்டோம். நாங்களே தான் சொந்தமாக நாங்களே பண்ணிட்டோம். சரக்கு கொண்டு வந்து இறக்குவேன். பசங்க நாள் லீவ் ஒரு நாள் அவனுக்கு எல்லாம் நின்றுக்குவாங்க. நீங்களே காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலையில் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். 3 மணிக்கு. 3 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கண்ணா கடை? சாயந்தரம் 6 மணி. அதுக்குள்ளே முடிஞ்சிருங்க. 7 மணி வரைக்கும். மிச்சமாகிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம்.
மணி கடைசிக்கு மணி 7, 7:30 ஆ இருந்தாவது க்ளீன் பண்ணிட்டு தான் போவோம். முடிச்சு விட்ருவீங்க. முடிச்சு விட்ருவோம். எதாக இருந்தால் நீங்கள் சமைச்சுக்குவீங்களா? 3/4 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு இருந்தாலும் சமைச்சிடும். கடைகளை ஹோட்டல் கடைகள்லாம் ஏதாவது அவங்ககிட்ட கேட்பாங்களாண்ணா? கேட்பாங்க, கொடுக்குறது இல்லைன்னா ரெகுலர் பண்ண முடியாது. சும்மா எல்லாத்துக்கும் மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு ஐஸில் வச்சு அதை பண்ணுறது இல்லைங்க. அதனால ஹோட்டல் கடை வியாபாரத்தை அன்னன்னைக்கு இறக்குற குட்டியை அன்னன்னைக்கு வேலையை முடிச்சு. என்ன கறி உங்ககிட்ட வந்து மக்கள் கேட்பாங்க? வெள்ளாட்டு கறி தான் மேக்ஸிமம். இல்லை, வெள்ளாட்டு கறியில் என்ன மாதிரி இது? நெஞ்சு, கழுத்து, இடுப்பு இந்த மாதிரி இதுதான் கேட்பாங்க. அப்போ ஒரு சில பேர் என்னம்பாங்க, எனக்கு தொடையே தான் வேணும். அது நிறைய பேர் வருவாங்க, எங்களுக்கு தொடையே தான் வேணும், கீழே இருந்தால் நான் மேலே கொண்டு போவேன். மேலே எடுத்தோடனே மேலே தொடையெல்லாம் வெட்டுறது வைக்க மாட்டேன், கீழே இருந்தால் மேலே போவேன். இப்படித்தான் பண்ணுறது. நீங்கள் சமைப்பீங்களாண்ணா? நம்மளுக்கு அந்த அளவுக்கு சமைச்சிட்டு நீங்கள் என்ன ஆரம்பத்தில் எல்லாம் சமைச்சிட்டு தான் இருந்தோம். இடையில கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அப்பா தாங்க 2 பேர் தாங்க. சரிண்ணா. அக்கா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு, அம்மா இல்லை, நாங்களே தான். ஓகே. என்ன சமைப்பீங்க, என்ன சாப்பிடுவீங்க கறியை? மட்டனில் மேக்ஸிமம் இந்த நெஞ்சு, இந்த எலும்பு ஐட்டம் தான் கொஞ்சம் நல்லா ரசித்து சாப்பிடுவீங்க. ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு, சுவை நல்லா இருக்குங்களா? குழம்புக்கு எங்களுக்கு மெயினாக குழம்பு வேணும். குழம்பு வந்து தெளிவாக இருக்கணும். அதனால எலும்பு ஐட்டம் தான் அதிகமாக போடுவோம். ஏற்றுறதே எலும்பு ஐட்டம் தான் ஜாஸ்தி. இப்போ அந்த சதைகளை வந்து ஜாஸ்தி விரும்பிக்க மாட்டேன்னு வைங்களேன். அந்த எலும்பு ஐட்டம், அந்த நெஞ்சு, அந்த இடுப்பு, இந்த மாதிரி ஐட்டம் தான் சேர்த்துவோம். குழம்பு நாங்கள் எங்கள் வீட்டிலன்னு குழம்பு வச்சோம்னா அதிகமாக எலும்பு தான் சேர்த்திக்கணும்னு வைங்களேன். அந்த சதைக்கறிக்கு ஜாஸ்தி விரும்புறதில்ல, போக மாட்டோம். இப்போ எப்படிங்க, உள்வட்டத்து ஆடு தான் இது எல்லாமே இல்லைங்களா? இது நாங்கள் லோக்கல். கிடைக்காத பட்சத்தில் கர்நாடகா வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியானதுனால தான் இப்போ அந்த லோக்கலில் ஏதோ கிடைக்கிறத எப்போவுமே லோக்கல் அதிகமாக எடுக்கணும். கிடைக்காத பட்சத்தில் கர்நாடகா ஐட்டம். ஏன்னா இப்போ வந்து எதனால் இந்த வரத்து வந்து கம்மியாக இருக்குது? என்ன ப்ராப்ளங்க? இப்போ நம்ம லோக்கல் ஆடுக்கு பூரா பட்டு போச்சு. நம்ம லோக்கலில் இருந்த மேப்பு ஐட்டமே ஃபுல்லாக பட்டு போச்சு. எல்லாமே இந்த குட்டை வேலை, 100 நாள் வேலை வந்ததுலேருந்து எல்லாமே ஆடுக எல்லாரும் விற்றுட்டாங்க. நம்ம லோக்கல் மேப்புங்கிறது ஐட்டம் சுத்தமாகவே கிடையாது. 90% கர்நாடகா ஆடுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தது. வெளியூர் சந்தை ஆடுக்கு மட்டும்தான் இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டு. அதை விட்டோம்னா குண்டடத்துலேயும் அதே மாதிரி தான். அதுலேயும் கர்நாடகா ஆடு பாதி பேர், லோக்கலில் பாதி. சரிண்ணா. ஓகே. முத்தூர் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் கர்நாடகா ஆடு பாதி போகுது, லோக்கல் ஆடு பாதி போகுது. அதனால் லோக்கல் வரத்து இல்லை. கர்நாடகா வரத்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு வர்றது. இப்போ நான் டெய்லி 10 லோடு வருதுன்னு வைங்களேன், வெறும் 4 லோடு வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ ஆடுக வந்து ரொம்ப 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 கம்மி ஆகிடுச்சு. அதனால் இப்போ அது கறி ரேட்டு 900 ரூபா வந்துருச்சு. 900 ரூபா வந்துருச்சுங்க. இன்னொரு இப்படியே ஆடு போச்சு அப்படின்னா 1000 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு? என்னன்னா, இது இப்போ ஆளுங்க வந்து ஆடு யாரும் மேய்க்க மாட்டேங்கிறாங்க. வந்து ஆடு மேய்க்கிறது ரொம்ப ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. இதில் ஒரு லாபகரமான ஒரு தொழில் தான்ண்ணா இது ஆடு மேய்ச்சல். வந்து இப்போ பறநாடெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க நிறைய பேர். அதில் ஒரு லாபம் பார்த்துட்டு தான் இருக்கு. லாபம் பார்க்குறாங்க. பூமி இருக்கிறவங்க அதில் விரும்பி இறங்குறவங்க மட்டும்தான் இந்த பறனை. சரிண்ணா. ஓகேங்க. அதாவது வந்து நான் படித்த படிப்பை மறந்துட்டு என்னுடைய தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மசால் பில் ஐட்டம் எல்லாம் போட்டுட்டு அதை பறனை கட்டிட்டு ஆடுக்கு வளர்த்துறாங்க. சரிங்க. அதுக்குன்னே பொழப்பு 10 மாடு ஆடு ஒரு 10-50 இப்படி இருக்குதா, ஆட்டுக்கு தனியாக பறனை போட்டுக்கிறாங்களா. அது போக இருக்கிற பூமியில் ஒரு 2 ஏக்கரை வெள்ளாமை பண்ணிட்டு எனக்கு இதுதான் விவசாய தொழில் அப்படின்ட்டு பண்ணுறவங்க அதை பண்ணுறாங்க. பேச்சுக்காக கேட்குறேன், நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆட்டுக்கறியினோட விலை எவ்வளோ இருந்துச்சுங்க? நீங்கள் அப்பா கூட ஆரம்பிக்கும் போது 40 ரூபாய்க்கு. வெறும் 40 ரூபா. அண்ணனுக்கு வயசு இப்போ எனக்கு 52. அதாவது 40 ரூபாய்க்கு நீங்கள் 40 ரூபாய்க்கு இருந்து 50 ரூபாய்க்கு கொண்டு வந்தேன். அதுக்கு மேலே தான் படிப்படியாக ஏறிச்சுன்னு வைங்க. இப்போ அப்படியே ஏறி இந்த லெவலுக்கு வந்துருச்சுங்கிறீங்க. இப்போ இந்த ரேட்டு ஏறினதுக்கு ஒரே ரீசன் வந்து அதனுடைய வரத்து கம்மியானது. வரத்து கம்மியானதுனால தான் இந்த ரேட் ஏறினதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ ஒரு மக்கள் மனநிலை வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து விவசாயம் பண்ணணும், ஆடு வளர்க்கும் தொழிலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆடு வளர்க்கும் தொழிலை ஈடுபட்டால் இதனுடைய ரேட்டு வந்து குறைவாகுங்களா? குறைவாகும். ஆட்டோமேட்டிக் இறங்கிடும். ஏன்னா இப்போ பிராய்லர் கோழி ரேட்டு வந்து என்னதான் இருந்தாலும் அது ஒரு சரிசமமாக போயிட்டு இருக்குது. ஒரு 250 240 இந்த ரேஞ்சிலேயே பிராய்லர் கோழி ரேட்டு ஏறிட்டே நிற்குதுங்க. சரிசமமாக போகலை. சரிண்ணா. 200 ரூபாய்க்கு உட்பட்டது தான் கோழி ரேட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் அன்றைக்கி ஆட்டுக்கறி 50 ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வெட்டுற போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோழி வந்து இந்த நம்ம லோக்கலுக்கு வந்து ஒரு ஆள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்க்குற போது மூளைக்கே இருக்குது.
அப்போ அந்த பண்ணக்காரனுக்கு வந்து வெறும் 6 ரூபா அன்னைக்கு வந்து 1 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிண்ணா. 50 பைசா 1 ரூபா. ஆனால் அன்னைக்கு ரேட்டு கம்மி தானே. இப்போ அது வந்து இன்னைக்கு 280 வந்து நிற்கிது அப்படிங்கிற போது இதே ரேட் எகிரி போச்சு இல்லைங்க கோழி. ஆமாம் ஆமாம். அப்போ ஆடு வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, மத்தியானத்தோடு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முக்கால்வாசி கடை அப்படித்தான் நடக்குதுங்க மத்தியானத்தோடையே. அது ஏன்னா ஆடு வாங்கி 9000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா இது சாயங்காலம் வரைக்கும் காஞ்சதுன்னு எனக்கு 1 கிலோ 1.25 கிலோ போயிடும். ஏன் அது வெயிட் போயிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போயிடும். அப்போ அது வெயிட் போகிற போது என்ன ஆகும், அதில் 1 கிலோ 1.25 கிலோ அடிபட்டுச்சுன்னா கிடைக்கிற கூலியும் போயிருங்களா. இந்த கூலி தூக்கி அதில் போட்டு அசல் பண்ணுற அளவுக்கு பண்ணலாம். மறுபடியும் லேட் ஆகிற போது ஒரு 3/4 கிலோ நின்றுச்சுன்னா அந்த அசல்லையும் போயிருங்களா. கேட்டுற அளவுக்கு அது சிரமமாக தெரியும். கண்டிப்பாக பார்க்குற போது உங்களுக்கு இந்த ஆடு வரத்து அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோழியுமே அந்த 200 ரூபாய்க்குள்ளேயே ஆடும். பிராய்லர் வந்து 200 ரூபாய்க்குள்ளே இருந்தால் தான் அதுக்கு ஒரு இது. இப்போ அது எகிரி போயிட்டு இருக்குது இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா பழைய காலத்துக்கு மக்கள் வந்து விவசாயத்துக்கு திரும்பி, அதாவது இந்த ஆடு வளர்க்கும் தொழில வந்தால் மட்டும்தான் ஆடு. ஆமாங்க, அந்த ஆடு வளர்க்கக்கூடிய, அதாவது வந்து எதையுமே பாகுபாடு இல்லாமல் பார்த்தாங்கன்னா தாராளமாக வரலாம். ஆனால் இது பார்க்கறது இல்லை. அதான் கௌரவம் பார்க்குறாங்க. கௌரவம் பார்த்தாங்கிற போது எதையுமே பண்ணுறதுக்கு இல்லாமல் அது ஆகி போகுது. இப்போ இன்னைக்கு காலப்போக்கில் வந்து இதனுடைய விலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1500 2000 ரூபா கூட வர்றதுக்கு ஆச்சரியப்படுறது. இந்த சூழ்நிலைக்கு போச்சுன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். ஜாஸ்தி நாள் போக வேண்டியதில்லை, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். இப்படி போச்சுன்னா உங்கள் தொழில் எந்த அளவுக்கு இருக்குங்கண்ணா? இது உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை சந்திக்க வேண்டியது வந்துடுதுங்க. ரெண்டாவது அப்புறம் தொழிலையே விடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்துடும். ஓகே. இதில் இந்த ஆட்டினுடைய இந்த பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தொட்டு காட்டுங்கண்ணா. லைனுங்க, இது நெஞ்சு. சரிங்கண்ணா. இந்த நெஞ்சு ஷோல்டர், மின் ஷோல்டரு, இது லிவரு, இது ஹார்ட்டு. அது அறுத்தாச்சுங்க. ஹார்ட் அறுத்தாச்சு. இது இருதயம். இது வந்து இடுப்பு. எதுங்கண்ணா? இது சரிங்க. இந்த மேல் பகுதி வந்துட்டிங்கன்னா தொடக்கி வந்துடும். இதுக்கு வந்து இந்த கொழுப்பு ஐட்டங்கிறது இது மட்டும்தாங்க. இது மட்டும்தான். ஓகே. கெடாயில் இருந்தோம்னா பெருசாக கொழுப்பு உங்களுக்கு வராது. கொழுப்பு அதிகமாக இருக்கும். கொட்டையாட்டில் தான் கொழுப்பு அதிகமாக இருக்குங்க. வரட்டாட்டில் இருக்கும். ஈத்து மாறுதல்ல, அது வரட்டாட்டில் இருக்கு. சரிங்கண்ணா. அதையெல்லாம் அறுக்கிற அளவுக்கு அது குழம்புகள்லாம் இதாகாது. சரிண்ணா, அது கஸ்டமருக்கு அப்படியே வெட்டுங்க பார்ப்போம். இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்களாண்ணா? ஆமாங்க, சாப்பிட்ற கொஞ்சம் தேங்காய் மாதிரி தெரியுங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேருங்க? என் பேர் வேல்முருங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கறிக்கடை. ஸோ அது போக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்பா கடை தான். ஸோ சண்டே சண்டே மட்டும் வந்து இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சண்டே. இப்போ தற்சமயம் நீங்கள் ஐடி கம்பெனிலேயே நீங்கள் வேலை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலையும் பணி புரிஞ்சுட்டு அப்பாவுடைய கறிக்கடையிலையும் பார்ட் டைமாக அதையும் பார்த்துட்டு இருக்காரு. எந்த ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இங்கே விலாங்குறிச்சி. அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன முடிச்சிருக்கீங்க நீங்கள்? எம்காம்சிஏ முடிச்சுட்டு ஐடியில் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைங்களா? ஜஸ்ட் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், இது வந்து நம்ம பேஷன். சூப்பர் ப்ரோ, வேற லெவல். சரி ப்ரோ, இந்த கறிக்கடையை பற்றி சொல்லுங்கள். அப்பா எத்தனை ஆண்டுகளாக இந்த கறிக்கடை? அப்பா காலத்துல இல்லை, தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ 40 இயர்ஸ் மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே சேம் ப்ரைஸில் தான் 40 இயர்ஸ் மேலே இதே 10 ரூபா வாடகையிலேருந்து இப்போ 3000 வரைக்கும் 3000 ஆயிருக்கு. அதாவது 10 ரூபா வாடகையில் ஆரம்பித்த கடை இப்போ 3000 ரூபா வரைக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க? அது கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் மேலே இருக்கும். 40 வருடங்களுக்கு மேலேயே இருக்கும். ஓகே. போடுற கறிலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா 600 700 கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆடெல்லாம் வந்து நாம் இங்கே போடுறோம். நாம் போடுறது நல்ல கடாய் ஆடாது. பார்த்தீங்கன்னா கடாய் தான் இதெல்லாம். ஸோ இது கடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாம் போடுறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடாயாக தான் போடுறோம். ஸோ அதனால தான் நாம் இங்கே 900 கொடுக்குறோம். ஸோ மற்ற பக்கத்தை 600 700 ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கொடுக்குறது இல்லை. ஏன்னா நமக்கு இறக்குற சரக்கு அப்படி, நமக்கு இறக்குறவங்களும் அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு சரக்கு இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது கடாய். ஓகே. வாரத்தின் 5 நாள் அமெரிக்காவுக்கு வேலை செய்கிறீங்க, 2 நாள் இந்தியாவுக்கு வேலை செய்கிறீங்க. இதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் இந்தியாவுக்கு வேலை செய்ய. சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்க?
சனிக்கிழமை வீட்டில் தான் வீட்டில் தான் வீட்டில் தான் இருப்பீங்க. வீட்டில் எங்கேயாவது வெளியே போகிறது, அப்படி இல்லைன்னா சந்தை அண்ணன் சந்தைக்கு போவோம் அப்பா கூட போயிட்டு வந்து வீட்டில் சும்மா. சரி, ஃபாரினுக்கு வேலை செய்கிறது நல்லா இருக்கா, நம்ம இந்தியாவுக்கு வேலை செய்கிறது? நமக்கு போது நமக்கு எப்போ நம்ம தொழில் தான் அது வந்து நமக்கு அது கன்ஃபார்மாக இன்னும் நமக்கு தெரியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தொழில் தான் ஃபஸ்ட்டு, இது நம்ம தொழில் தான். ஓகே. இப்போ ஆட்டுக்கறி கடையை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்கள். உங்களுக்கு வயசு? எனக்கு 27 ஆச்சு. 27. ஓகே. 27 ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் நமக்கு இல்லையும் அதளவுக்கு ஈடுபாடு இல்லை. பட் போக போக நம்ம இங்கே நிற்க அதில் ஒரு ஈடுபாடு வந்தது. ஸோ நமக்கு தொழில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஜாப்புங்கிறது நமக்கு நிலையில்லாத ஒன்று. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அது ஒரு ரீசனாகவும் கூட இருக்கும். ஓகே. இப்போ ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ தலைக்கறியில் மூளை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மூளை வந்து எப்படிங்க எல்லாம் கேட்பாங்களா, எங்களுக்கு மூளை வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு? மூளை கேட்பாங்க, பட் தனியாக அது கொடுக்க முடியாது. அது என்ன தலையோடு எடுத்தாங்க அதை கொடுக்க முடியாது, மூளையோட தனியாக கொடுக்க முடியாது. ஸோ அப்போ மூளையை வந்து என்னென்ன பண்ண முடியுங்க? மூளையை வறுவல் தான் போட முடியுமா எப்படிங்க? மூளையை வறுவல் பண்ணலாம், குழம்புலையும் போட்டுக்கலாம். ஸோ வறுவல் பண்ணுறது பெட்ரு. வறுவல் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். குழம்புல போட்டிங்கன்னா அது டேஸ்ட் இருக்காது. ஓகே. தலைக்கறி நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு மட்டும் அது கொஞ்சம் ஒத்து வராது. ப்ரெஷர் பேஷண்ட்டு அது டக்குன்னு அது அவங்களுக்கு செட் ஆகாது. ப்ரெஷர் பேஷண்ட் தலைக்கறி எப்படி நம்ம சமைக்கணுங்க? அது நமக்கு தெரியும். நம்ம ஐடியா நம்ம அம்மாவோட ஐடியா. சாப்பிடுவீங்களா? நம்ம சாப்பிட்றதோட சரி. ஓகே ஓகே. டேஸ்ட் இப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அது அதோட ப்ரிப்பரேஷன்லாம் நமக்கு தெரியாது. அம்மாங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியும். சொல்லுங்கள், இங்கே தான் இருந்தாங்க, சமைக்கிறது போயிட்டாங்க. ஸோ 4 பேர், அம்மா அப்பா நான் தம்பி 4 பேர் இங்கே தான் இருப்போம். ஸோ தம்பி கொஞ்சம் ஆக்சிடென்ட்னால அவரால் வர முடியறது இல்லை. ஸோ அம்மா இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ சமைக்கிறதுக்காக இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. வாரத்தில் 2 நாட்கள் தான் கறி கடை வச்சு? இல்லை 4 நாள் கடை இருக்கும். எப்படிங்க, என்னென்ன டே? செவ்வாய், புதன், வியாழன், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை. ஓ, 4 நாள். செவ்வாய், புதன், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை. திங்கள், சனி, வெள்ளி மட்டும் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது. ஸோ கோயில் பக்கத்தில் இருக்கனால அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு வில்லேஜ், சொந்தம் சேல்ஸ் இருக்காது. மெயின் இருந்ததுன்னா அங்கே கடை வச்சுன்னா அங்கே டெய்லி 7 நாள் 7 நாள் போகும். பட் இது வந்து வில்லேஜுக்குனால அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது அந்த 3 நாளில். ஸோ அதுக்காக மண்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டுக்காக. சண்டே அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்போம், அதனால் மண்டே வந்து ரெஸ்ட்டுக்காக. எந்த நாளில் வந்து அதிகமாக ஆடு வெட்டுவீங்க? அதான் நான் சண்டே, அப்புறம் புதன்கிழமை. சண்டே எவ்வளோ வெட்டுவீங்க? 12-15 வெட்டணும். 12 அவ்வளோ வெட்டுவீங்க? எங்கெங்க வாங்கிட்டு வர்றது? அன்னூர். நமக்கு டீலர் இருக்காரு, ரெகுலர் டீலர் இருக்காரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, ஸோ அந்த மாதிரி அவர் வெளிமாநிலத்தில் போய் அவர் அங்கேருந்து போட்டு வந்து நமக்கு அதை சப்ளை பண்ணுவார். ஃபோன் சொன்னாலே போதும், நம்ம போட்டு விட்டுருவார். நம்மளால் வர முடியல, போட்டு விட்டுருந்தாலும் போட்டுருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவுக்கு பழக்கம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கேரண்டி சம்பாதிச்சு அவங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பணியில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு சன்னை வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். எல்லாம் அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா போப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது எப்படி நினைக்கிறீங்க? படிக்க வச்சிட்டீங்க, அவர் ஒரு பணிக்கும் போயிட்டு இருக்காரு, இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? படிக்க வச்சது தொழிலை மாற்றிடலான்ட்டு படிக்க வச்சேன். சொல்லுவாங்கள்ல, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான் ஃப்யூச்சர் நான் கொடுக்குறதோ இல்லையோ, பட் அதை நம்ம கற்றுக்கிட்டு வச்சோம்னா ஃப்யூச்சரில் நம்ம கற்றுக்கிட்டுருவோம். தாத்தா அப்பா கிட்ட கற்றுக்கிட்டு அந்த தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப நம்புறீங்க? எனக்கும் இல்லை, எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கணும். கையில் ஒரு தொழில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரிங்க, அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தில் பல தகவல்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஸோ நம்மளுடைய கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க, ஏதாவது தேவைப்பட்ட கறி கேட்பாங்க. ஓகே, நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணாரபாளையம் ரோடு, ஃபெடரல் பேங்க் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. கடை பேர் பார்த்தீங்கன்னா காளியம்மன் பிராய்லர்ஸ். கான்டாக்ட் நம்பர் வேணுன்னா 9786032639. இது அப்பா நம்பரு. ஸோ என் நம்பர் கூட நோட் பண்ணிக்கலாம், 7010996764. நவீனமயமான இந்த மட்டன் ஸ்டால்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக. நம்மளுடைய அப்பாவுடைய இந்த ஒரு மட்டன் ஸ்டாலை நீங்கள் படிச்சிருக்கிறதுனால கேட்குறேன், நவீனமயமாக ஏதாவது மாற்றுற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் ஃபியூச்சரில் இருக்குங்களா? இருக்கு. நான் 4 கடையில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது அவருடைய வாய்ஸே வரல, ஆனால் முடிக்கும் போது பல தகவல்கள் சூப்பராக பேசினார். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி ப்ரோ. ஸோ இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு வந்து நம்ம ஆட்டுக்கறியினுடைய விலை வந்து எதனால் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு, அதை நம்ம குறைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குங்கிறத இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.